12 விதமான தபஸ். 1 அஸ்வாச தபஸ், அதாவது நாக்கு கண்ட்ரோல். உப்பு, ஸ்வீட்டு இதை சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு நாளைக்கு. அதாவது மாதத்தில் ஒரு நாளைக்கு உப்பு, சர்க்கரை அதை அவாய்ட் பண்ணி சாப்பிட்ணும். 2வது திதிக்ஷா தபஸ். அப்படின்னா ஏசி இருக்கும், வெயில் இருக்கிற டயத்தில் தான் ஏசி போட்டுக்காமல் இருக்கிறது, அப்புறம் ஃபேன் போட்டுக்காமல் இருக்கிறது. செருப்பு இருக்கும், வெயிலில் செருப்பு போட்டுக்காமல் நடக்கிறது. இது கஷ்டத்தை தாங்கிக்கிறது. வெரி கேர்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட். இவையெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நாம் லைஃப்பில் நிறைய தப்பு செஞ்சுருக்கோம், அதை கர்மா பரிபாலனம் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம். இஷ்டப்பட்டு சாப்பாட்டை தவிர்த்தா அது உபவாசம். சாப்பிட்ணுன்னு இருக்கும், சாப்பிடாமல் இருப்பது திதிக்ஷா. எப்போவோ எங்கவோ கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறது, நீ சாப்பிடாமல் இருக்கிறது. நன்னா புரிஞ்சுக்கோ, கரெக்டான டயத்தில் சகாலம் அப்படின்னா என்ன தெரியுமா? நீ நினச்ச நேரத்தில் சாப்பிடாம இருக்கிறது கூட இது தப்பு தான். 7 மணிக்கு டிஃபன் செய்கிற அப்படின்னா தினம் அந்த 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்ணும். மாஸ்டர் எனக்கு 7 மணிக்கு சாப்பிட முடியாது அப்படின்னா, ஓகே, உனக்கு எந்த டைம் சௌரியங்கிறத அதை கரெக்டாக வச்சுக்கோ. 1:30 மணிக்கு மத்தியானம் சாப்பிட்றியா சாப்பிடு, ராத்திரி 9 மணிக்கு சாப்பிட்றியா சாப்பிடு. கரெக்டாக அந்த டயத்துக்கு டைம் சாப்பிடு. நம்ம எங்கேயோ வெளியில் போகிறோம், அந்த டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அதை நீ உன்னோட காமன் சென்ஸுனால் செட் பண்ணிக்கோ. அந்த ஒரே டைம் வச்சுட்டு சாப்பிட்றது அது திதிக்ஷா. அந்த டயத்தை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்ட அப்படின்னா நடுப்புற தண்ணி மட்டும்தான் குடிக்கலாம், வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு கர்ஷன தபஸ். அதாவது 2 ஹவர்ஸ் நம்ம புக்கு படிக்கிறோம், சுவாத்தியாயம். 1 ஹவர் கூட படிக்கலாம். இல்லை நீ 3 ஹவர்ஸ் டிவி பார்க்குற, இன்னும் 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா பார்க்குறியா, பாரு. அதனால மாஸ்டர் டிவி பார்க்க சொல்லிட்டான்ட்டு உட்காந்து பார்க்காத. அதாவது கஷ்டப்படுறது, நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறது. மாடிப்படி ஏறி ஜலத்தை பிடிச்சு வீட்டில் கொடுக்கறது கூட கர்ஷன தபஸே. அதை கர்மான்னு நினைக்காம தபஸாக செஞ்சால் அற்புதமான பலன் கிடைக்கும். இதெல்லாம் நீ லைஃப்பில் பார்த்து செஞ்சுன்னு தான் இருக்க, அது தபஸ்ன்னு உனக்கு தெரியாது. அதை நீயே சொல்லிகிட்டே இருக்காத, என் கர்மா நான் தனி மாடிக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியா இருக்குது அப்படி இப்படின்னு. அதாவது ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா என்ன சொல்வார்னா, யூ பி ஆஸ் யூ ஆர். நீ டே டு டே லைஃப்பில் எதையுமே மாற்ற வேண்டாம், உன்னோட திருஷ்டிகோணம் மாற்றிக்கோ, அது போகும். அதுக்கு ஒரு கதை சொல்வார். ஒரு இடத்துல கோயில் கட்டுற, கரெக்டு சைஸில் கல் உடைக்கணும். 3 பேர் அங்கே வேலை பண்ணிட்டுருக்கா. ஒருத்தட்ட போய் கேள்வி கேட்குறா, நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் படித்தேன்,
என்னோடய கர்மா, எனக்கு வேலை கிடைக்கல, அதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்ண்டே கல்லை உடைக்கிறான். ரெண்டாவது ஆள்கிட்ட போய் கேட்குறா. அதே சைஸ் கல் தான் அவனும் உடைக்கிறான். என்னோடய குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு சமயம் அவகாசம் கிடச்சிருக்கு, இது மூலம் வருமானம் வருது, ஐ கேன் ஃபீட் மை ஃபேமிலி அப்படின்னு சந்தோஷத்தோட கல்லை உடைக்கிறான். மூணாவது ஆள்கிட்ட போய் கேட்குறா. அவனுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப கண்ணில் ஜலம் வந்துடுத்து. இந்த ஜென்மத்தில் நான் கோயில் கட்ட முடியாது, கோயில் கட்டுறதுக்கு கல் வைக்கிறதுக்கூட பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த கல் வச்ச உடனே இந்த கோயிலில் எத்தனை மகான் பக்தர்கள்லாம் நடப்பா, அவளோட பாதம்லாம் இந்த கல்லில் படுமே அப்படின்னு ஒரு ஆனந்தத்தோடு அவன் கல் உடைக்கிறான். நீ இப்போ என்ன வேலை செய்கிறியோ அதையே செய், மாற்றிக்கணும்னு அவசியமே இல்லை. காயத்ரி விஞ்ஞானம் வந்து நமக்கு சத்புத்தின்னா என்ன அப்படின்னா ஓரியன்டேஷன் டு லைட். காயத்ரி விஞ்ஞானத்தில் இதை தான் சொல்லியிருக்கு. அதாவது உன்னோட லைஃப் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்பா அப்படின்னு தெரிஞ்சும் செய்யலை அப்படின்னா உன்னை என்ன சொல்கிறது? ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்வார். பக்கத்து ரூமில் ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடனுக்கு அவனோட பக்கத்து ரூமில் நிறைய பணம், கோல்டு எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அந்த திருடன் தூங்குவானா? அவனோட கவனம் எப்போதும் அந்த அடுத்த ரூமில் அந்த கோல்டெல்லாம் எப்படி எடுக்கிறது அந்த ஆலோசனையே தான் இருக்கும். அதாவது நான் சொல்கிறேன், இது நல்லதுன்னு தெரிஞ்சும் நீ கடைப்பிடிக்கலை அப்படின்னா என்ன சொல்கிறது? ஆனால் ஒன்று, நீ திருடன் இல்லை, இட்ஸ் ஓகே. உபவாசம், கஷ்டப்படு, ரிப்பீட்டடாக சொல்கிறது. உபவாசம் அப்படின்னா அதாவது ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாம். மாடர்ன் ரிசர்ச்சில் இன் ஜெனிட்டாலஜியில் முதுமையாக இருக்கிற வாழ்ட்டெல்லாம் இதை ரிசர்ச் பண்ணான். ஆகாரம் வந்து 80% நம்ம அன்னெசரி சாப்பிட்றோம். இதை வந்து அனிமல்ட்டெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணான். அப்போ அதெல்லாம் ஈட்டிங் அனிமல்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சபோது அதில் ஃபுட்டு குவான்டிட்டியை மினிமைஸ் செஞ்சபோது அதனோட லாங்டிவிட்டி டபுள் த்ரிபிள் வாழ்ந்தது. நாய் வந்து 20-25 வருஷம் ஃபுட்டு நன்னா சாப்பிட்டது, ஆக்டிவிட்டியில் வேறுபாடு வரல. அதனால் நம்ம வந்து சாப்பாடை ரொம்ப மினிமைஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதாவது ரிஷிகள்லாம் நிறைய நாள் வாழ்ந்ததுக்கு தபஸ் மட்டும் காரணம் இல்லை, சாப்பிடாமல் இருந்ததும் ஒரு காரணம். அதாவது அமரத்துவம் கூட கிடைக்கும். மாடர்ன் சயின்டிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, அதாவது லெக்சரர்ஸ், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவா, உட்காந்துட்டு வேலை செய்கிறவாலாம் பிரெயினுக்கு மூளையில் வேலை செய்கிறவாளுக்கு 800 கலோரி ஃபுட்டு எனஃப் தட் டே. அதுக்கு போகிறோம். அந்த ஒரு நாளைக்கு அவளுக்கு 800 கலோரி
அப்படின்னா 200 கிராம்ஸ் ரைஸ். நம்ம இப்போ எப்படி சாப்பிட்றோம்? நன்னா ஒரு 1/4 கிலோ ரைஸ் சாப்பிட்றோம். உபவாசங்கிறது நீ நிறைய ப்ராக்டிஸ் செய்யணும். ஏகாதசி, பௌர்ணமி, அமாவாசை எல்லாம் பண்ணலாம். இல்லை ஃபுல் மந்த்தும் எஸ்எஸ்வி கேம்ப் அட்டன் பண்ணி நிறைய பெனிஃபிட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் கவ்ய கல்ப தபஸ், அதாவது ஒரு இந்திரியத்தை மற்ற இந்திரியத்தை விட அதிகம் உபயோகிக்கிறது. எக்ஸாம்பிள் படிக்கிறது, கண். டே டு டே லைஃப்பில் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். நிறைய படிக்கலான்னா அதாவது ஆத்தியாத்மிக ஸ்பிரிச்சுவல் புக்கு, குருவோட லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி புக்காக படிக்கணும். அது ரொம்ப நமக்கும் நல்லது. அது மூலமாக நமக்கு எனர்ஜி கூட கிடைக்கும். அடுத்தது பிரதா திவ்ய தபஸ், உனக்கு உள்ளதை மற்றவாளுக்கு தரது. உள்ளது அப்படின்னா உன்னோட பங்குலேருந்து அதை நீ குறைச்சிண்டு மற்றவாளுக்கு கொடுக்கறது. புரியுறதா? நெக்ஸ்ட்டு நிஷ்கா தபஸ், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுக்கிறது. இதெல்லாம் டாக்டர் ஹெல்ப் மூலமாக தான் செய்ய முடியும். க்ளீனிங் ப்ராசஸ், அதாவது ஃப்ரூட்ஸு நிறைய எடுத்துக்கும் போது நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன்னு நீ ரூல் வச்சுக்கலாம். பல ஆகாரம்ன்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நன்னா உப்புமா, ரொட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இதை சாப்பிட்றோம். அதாவது ஃப்ரூட்ஸு நிறைய சாப்பிடும்போது அது பாக்டீரியாஸு, வைரஸஸ் எல்லாம் நமக்கு ஒன்றும் அட்டாக் பண்ணுறதில்ல. ஃப்ரூட்ஸுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. இதை சயின்ஸ் கூட ஒப்புத்துன்ருக்கா. கார்த்தால ஃப்ரூட்ஸு சாப்பிடும்போது காம்ப்ளெக்ஷன் கூட இம்ப்ரூவ் ஆகும். இட்லி தோசைக்கு பதிலாக ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாம். மெமரி பவர் நன்னா கிடைக்கும். இன்றைக்கி சாப்பிட்டு உடனே நாளைக்கு மெமரி பவர் வராது. வெயிட் 1 or 2 years. ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு பெரிய ரொம்ப காஸ்ட்லிக்கு போக வேண்டாம். கொய்யா, அது கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பப்பையா, கொய்யா இதெல்லாம் சாப்பிட்லாம். கொய்யா பழத்தில் கொட்டையும் சாப்பிட்ணும். நன்னா வயிறு க்ளீன் பண்ணும். பழத்தில் ஸ்வீட்டும் இருக்குது, ருச்சியாக தான் இருக்குது. நமக்கு சாப்பிட பழகிக்கணும். நெக்ஸ்ட்டு சாதனா தபஸ், 1 hour கண்டிப்பாக காயத்ரி பண்ணுறேன், 3 மாலை பண்ணுறேன், 5 மாலை பண்ணுறேன், டைமே இல்லை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டினியூஸாக 1 hour உட்காந்து ஜபம் பண்ணால் அது நீ பண்ணி அனுபவம் பார்த்தா தான் உனக்கு புரியும். அடுத்தது பிரம்மச்சரிய தபஸ், they indicate what you to do. அடுத்தது சாந்திராயண தபஸ், இது ரொம்ப ஒண்டர்ஃபுல் தபஸ். 12 வருஷம் சாந்திராயண விரதம் இருந்தவாளுக்கு எந்த பாப்பமும் வராது. அவளை கிட்ட வந்தவாளுக்கும் அவள் பண்ணின பாப்பம்லாம் கரைஞ்சி போயிடும். அவளை டச் செஞ்சாலே போகிறோம். இதுக்காக தான் குருலாம் பாத நமஸ்காரம் பண்ணுறோம். சந்திரனோட பேஸ் வச்சு பண்ணுறது. அதாவது பௌர்ணமிக்கு ஃபுல் 16 இது சாப்பிடுவோம். அப்படி குறைச்சி அமாவாசைக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் அமாவாசை டு பௌர்ணமி ஒரு உருண்டை, அப்புறம் 2வது நாள் 2, அப்படி 16வது நாள் அமாவாசை அன்னைக்கு, இது பௌர்ணமி அன்னைக்கு 15-16 உருண்டை சாப்பிடுவோம்.
இதில் இப்படி சாப்பிடும்போது அமரத்துவம் கூட வந்துடும். நெக்ஸ்ட்டு மௌன தபஸ். டெய்லி 2 hour மௌனமாக இருக்கணும். அதுக்கு ட்ரை பண்ணணும். சரி மாஸ்டர், நைட்டு இருக்கேன் 2 hour அப்படின்னு சொல்கிறது. நைட்டு இருக்கக்கூடாது. டே டயத்தில் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரா இவெல்லாம் வரும்போது அப்போ நிறைய பேசுவோம்ல, அந்த டைம் அதை மௌன விரதம் இருக்கணும். வாரத்துக்கு 1/2 hour மௌனம் இருக்கிறது ரொம்ப நல்லது. 2 மணி நேரம் இருந்தால் ரொம்ப விசேஷம். அது கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டால் உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, பண்ணுவேன். ஆஜ்யாத தபஸ், அதாவது நாலெட்ஜு விதவிதமாக தெரிஞ்சுக்கிறது. வாஸ்து, ஜோதிஷம், நாலெட்ஜு, அந்த புக்கெல்லாம் படிக்கிறது, நம்ம நாலெட்ஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. குருதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 12 தபஸ் இருக்குது, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தபஸ் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். மந்திர ஜபம் ரொம்ப விசேஷம். இப்போ ராமகிருஷ்ண மாஸ்டர் 10, 20, 30 அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்துலேயும் தபஸ் பண்ணுறார். அந்த தபஸ் பண்ண சக்தியை நமக்கு தரார். அதாவது மாஸ்டர் செய்கிறது ஜாஸ்தி. நீ இவாளோட தபஸெல்லாம் நீ இப்போ காயத்ரி மந்திரம் செய்யும்போது பண்டித ஸ்ரீராம சர்மாவோட தபஸும் நமக்கு சேர்றது. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி புக்கில் இதை பற்றி விவரமாக சொல்லியிருக்கார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 24 கோடி ஜபம் காஸ்மிக்கில் வச்சிருக்கார். உனக்கு, உன் பிள்ளைக்கு, உன்னோட பேரன் பேத்திக்கு கூட வச்சிருக்கார். ஆனால் நீ தினம் 1 hour தபஸ் செஞ்சாதான் உனக்கு அந்த பலன் வரும். நீ டெய்லி 1 hour தபஸ் செய்யணும். கண்டிஷன் அதாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ ஜபம் செஞ்சு அந்த மார்க்கத்தில் போனால் அந்த பலனை நீ பெறலாம். ஜெய் குருதேவ்.